வேதத்துல சூனேமியாள் பத்தி பார்க்கும்போது, அவங்க ஒரு பயபக்தி நிறைந்த தெய்வ மனுஷியா இருந்தாங்க. இந்த தேவனுடைய மனுஷிகிட்ட எலிசா தீர்க்கதரிசி சொல்றாரு, "நீ உன் வீட்டாரோடும் கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாகிலும் சஞ்சரி. கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார். அது 7 வருஷம் தேசத்துல இருக்கும்" அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த ஸ்திரீ தேவனுடைய வார்த்தையின்படியே தன் வீட்டாரோடும் கூட புறப்பட்டு பெலிஸ்தரோட தேசத்துல போய் 7 வருஷம் தங்குறாங்க. அது முடிஞ்ச உடனே தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்து, தன்னோட வீட்டுக்காகவும், தன்னோட வயலுக்காகவும் ராஜாவுகிட்ட முறையிடுறதுக்காக வந்திருந்தாங்க. அந்த நேரத்துல பாருங்க, ஆச்சரியமான ஒரு காரியம் நடக்குது. எந்த நேரத்துல ராஜா கிட்ட முறையிடணும்னு இவங்க வந்தாங்களோ, அதே நேரத்துல ராஜா தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரனா இருந்த கேயாசி கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. எலிசா செய்த அதிசயங்களை எல்லாம் நீ எனக்கு விவரமா சொல்லு அப்படின்னு கேட்கிறாரு. செத்துப்போனவனை உயிர்ப்பித்தார் என்பதை அவன் ராஜாவுக்கு அறிவிக்கிற போது, இதோ அவன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய அந்த ஸ்திரீ வந்து தன் வீட்டுக்காகவும், தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்துல முறையிடுறாங்க. எவ்வளவு ஆச்சரியம் பார்த்தீங்களா? அப்போ கேயாசி ராஜா கிட்ட, "ஆண்டவனே, இவள் தான் அந்த ஸ்திரீ. எலிசா உயிர்ப்பித்த இவளுடைய குமாரன் இவன் தான்" அப்படின்னு அந்த பையன காமிக்கிறாரு. ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு, அந்த ஸ்திரீ அதை அவனுக்கு விவரமா சொல்றாங்க. அப்ப ராஜா அவளுக்கு ஒரு பிரதானிய நியமித்து, அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும், அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் அப்படின்னு சொல்றாரு. ஆமாங்க. எவ்ளோ ஆச்சரியமா ஆண்டவர் நடத்துறாரு பாத்தீங்களா? பல நேரத்துல நம்ம வாழ்க்கையில கூட நெறைய காரியங்கள் நடக்கும்போது, ஏதோ ஒரு இன்சிடென்ட் மாதிரி நமக்கு அது தெரியும். ஆனா, ஆண்டவர் பிளான் பண்ணி எல்லாத்தையும் அழகா நடத்துறாரு. இத நம்ம விசுவாசிக்கும்போது, நம்ம வாழ்க்கையிலயும் அற்புதம் காத்துட்டு இருக்குது.